தொட்டு அட்டாக் பண்ணணும். அப்புறம் வேற ஒண்ணு இல்ல, கால வாலிபால் விளையாட வந்து சரிங்களா, அந்த காமெண்ட் கவுண்டி பால் போயிடுச்சு, நான் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை கையை வைக்கிறேன், ஒரு டீமே நீ அட்டாக் பண்ண வருது. அது வேற யாரும் இல்லை, இந்த எறும்பு கூட்டம் தான். இவன் சாதாரண எறும்பு கிடையாது ப்ரோ. இவனுக்கும் நம்ம வாலிபாலுக்கும் பெரிய ஒற்றுமையா இருக்கு. இவன் வாலிபாலுக்கு ஒரு கதையை சொல்றான், வாங்க பார்க்கலாம். ப்ரோ நாங்க வாலிபால் விளையாடுற எல்லா இடத்துல எங்க பார்த்தாலும் இந்த எறும்பு தான் இருக்கும். மரத்துல இருக்கும், தரையில இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. நெட்டை சுச்சு கூட அப்பப்போ இருக்கும். ஆனா கையில கடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எறும்பு இருக்குதே நமக்கு தெரியும். இந்த எறும்போட பெயர் தமிழ்ல பாத்தீங்கன்னா இலை நெசவு எறும்புன்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா விவர் ஆண்ட்னு சொல்லுவாங்க. மரத்துல இருக்க இலைகளை ஒன்றாக இழுத்து தைத்து கூடு கட்டுறதா இதுக்கு இந்த பெயரே வந்திருக்கு. இந்த எறும்பு கூட்டத்திட்ட நான் ஒண்ணு கவனிச்சது என்னன்னா, இந்த எறும்பு வேற ஏதாவது பிளேஸ்ல இருக்கும்போது அதை நம்ம தொட்டாலும் பக்கத்துல போனாலும் நம்மள எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஆனா அது கூட்டுக்கிட்ட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றவங்க தொட்டாலும் இல்லாட்டி பக்கத்துல போய் நின்னாலுமே உணர்ந்து குறுப்பா வந்து நம்மள அட்டாக் பண்ண வருது. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம மாதிரி இதுக்கு காதெல்லாம் கிடையாது. ஆனா எப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறாங்க தெரியுமா? வாசனை மூலமா தகவல் அனுப்புறாங்க. ஒரு எறும்பு ஆபத்துன்னு இருக்குன்னு சிக்னல் கொடுத்தா போதும், கொஞ்ச நேரத்துல முழு டீமே அங்க வந்துரும். சின்ன உயிரா இருந்தாலும் ஒற்றுமைனா என்னன்னு இந்த எறும்பு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இதை பார்த்தப்போ எனக்கு வாலிபால் டீம் ஞாபகம் தான் வந்துச்சு. தனியா யாரும் பெரிய ஆள் இல்ல, ஆனா டீமா சேர்ந்தா எந்த சேலஞ்சையுமே நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதனால அடுத்த தடவை இந்த எறும்பை நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா மட்டும் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம லைஃபுக்கு ஒரு பாடத்தை சொல்லிட்டு தர மாதிரி அது லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கு. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.